ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து க்ரோஷெட் வந்து பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து யான் எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிளாக ஏதோ ஒரு யான் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு எப்படி நான் வந்து பேசிக்காக வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் போடணும் அப்படின்றத காட்டுறேன் இந்த க்ரோஷெட் ஒர்க்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3mm ஹூக் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த க்ரோஷெட் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ பொறுமையாக பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஸோ செயின் 1 செயின் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பேசிக்காக இந்த செயின் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த பேட்டர்ன் அதை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம செயின் போட போகிறோம். ஸோ இதை வந்து செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது வந்து சிங்கிள் க்ரோஷெட் செயின் பண்ணிகிட்டே வர்றது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கனாவே புரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம வந்து செயினாக வந்து போட்டுகிட்டே வரணும் வேண்டியது தான். ஸோ எத்தனை செயின் வேணுமோ அத்தனை செயின் வந்து நம்ம போட வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணனால வந்து பேசிக்காக வந்து ஒரு 10 செயின்ஸ் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செயின் போட்டுகிட்டே வரணும். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த லூப் மேலே வந்து நம்ம வந்து செயின் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செயின் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் செயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த ஸ்டிச் பேட்டர்ன் பண்ணுறதுனாலும் வந்து பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து டபுள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த செயின் மேலே நம்ம வந்து எப்படி டபுள் க்ரோஷெட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து யான் ஓவர் பண்ணுறேங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த செயினில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த செயின் லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு யானை நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 லூப் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி 3 லூப் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லூப்பில் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு இழுத்தா 2 லூப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி 2 லூப்பில் வந்து திருப்பி நம்ம வந்து யான் ஓவர் பண்ணோம்னா ஒரே ஒரு சிங்கிள் லூப் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷெட் சொல்கிறது. ஸோ திரும்பவும் நான் காட்டுறேன் பாருங்கள். யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த செயின்லேருந்து ஒரு லூப்பை இழுத்துருங்க. மொத்தமாக நம்மளுக்கு 3 லூப் இருக்கும் நீடிலுக்குள்ளார. இதில் வந்து நம்ம வந்து 2 லூப்லேருந்து இழுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 2 லூப்பு நம்முடைய இந்த மாதிரி இழுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா யான் ஓவர் பண்ணிவிட்டு லூப்லேருந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. 3 லூப் இருக்குது. அதில் 2 லூப்லேருந்து நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த 2 லூப்பில் வந்து யான் ஓவர் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தால் இதுதான் வந்து டபுள் க்ரோஷெட் சொல்லுவாங்க. இப்போ பொறுமையாக நீங்கள் பாருங்கள் நான் செய்கிறத. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 லூப்லேருந்து இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 லூப்பில் வந்து இன்னொரு லூப் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து டபுள் க்ரோஷெட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டபுள் க்ரோஷெட் முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸோ இதான் வந்து டபுள் க்ரோஷெட் நம்ம சொல்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு செயின் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நான் வேறு கலர் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து டபுள் க்ரோஷெட். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ஹாஃப் டபுள் க்ரோஷே அப்படின்றதுக்காக வந்து வேறு ஒரு கலரில் வந்து காமிச்சோம்னா உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக நான் இப்போ ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து சின்னதாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி டைட்டான எங்கள் லூப்பை வந்து இழுத்திங்கன்னா உங்களால் வந்து ஹூக்லேருந்து வெளியில் இழுக்க முடியாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லூஸாக பண்ண பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து டைட்டாக நம்மளுக்கு வந்து ஹூக்கில் மாட்டாமல் வந்து லூஸாக வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி வைன் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளால் வந்து ஹூக்கை வெளியில் இழுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்லிப் நாட்டு. இப்போ இந்த ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிச்சுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரீவியஸாக வந்து தச்சிருக்கோம் இல்லையா இந்த டபுள் க்ரோஷெட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செயின்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக வந்து இதை இழுக்க வேண்டியது தான். இந்த லூப்புக்குள்ளே வந்து இந்த ஒயிட் கலர் யானை வந்து இந்த நீடில் வழியாக நம்ம இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வந்து டைட்டாக செக்யூர்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த 2 த்ரெட்டையும் வந்து நம்ம இன்விசிபிளாக ஆக்கிறதையும் அப்படி நான் வந்து செய்யும் போதே உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 செயின் பண்ணிக்கலாம். ஸோ செயின் 1 செயின் 2 பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் யானில். ஸோ இந்த 2 லூப்பையும் வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயின் 1 செயின் 2 இந்த ஒயிட் யானில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறது காட்டுறேன். ஸோ இதுக்கு மறுபடியும் நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 3 லூப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 லூப்பில் அட் அ டைமில் நம்ம வந்து யான் ஓவர் பண்ணி புல் அவுட் பண்ண போதும். ஸோ இதுதான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து புல் பண்ணி காட்டுறேன். ஸோ என்டையர் யான் அந்த 3 யான் லூப்பில் வந்து அப்படியே வந்து நம்ம இழுத்து விட்டுற வேண்டியதான். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். அதாவது செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 3 லூப் கிடைக்கும். இந்த 3 லூப்பில் வந்து நீங்கள் திருப்பியும் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு என்டையர் 3 லூப்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த 3 லூப்லேயும் வந்து இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் வந்துடும். ஸோ வந்து திருப்பி யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம செயினில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு லூப்பை வெளியில் இழுங்க. ஸோ உங்களுக்கு 3 லூப் கிடைக்கும். இந்த 3 லூப்பையும் வந்து திருப்பியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட் அ டைமில் வந்து 3 லூப்லேருந்து வெளியில் கொண்டு வர போகிறோம் இந்த யானை. ஸோ ஹூக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷேட்டுக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 லூப்பில் ஃபஸ்ட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லூப்பை வந்து இன்னொரு லூப்லேருந்து இழுத்து வெளியில் கொண்டு வருவோம். ஸோ அது வந்து டபுள் க்ரோஷேட். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 லூப்லேயும் அட் அ டைமில் வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இழுத்து விட்டுருவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டாக அது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் யான் ஓவர் பண்ணியாச்சு. செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 3 லூப் வந்ததுக்கப்புறம் 3 லூப்லேயும் யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம என்டையர் செயினை வந்து இந்த மாதிரி லூப்பை வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த க்ரீன் யானையும் ஒயிட் யானும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உள்ளர லூப்போடே இன்சர்ட் பண்ணியே நான் வந்து எல்லா செயினும் போட்டுகிட்டே வந்தேன் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த த்ரெட்டும் வந்து உள்ளர வந்து இன்விசிபிளாக ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதுக்காக தனியாக வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ அது அப்படியே வந்து இன்விசிபிள் ஆகிடும். ஸோ அந்த லூப் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரியறதுக்கு சான்சஸே கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ண மறந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக நம்ம வந்து ஹூக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து
இன்விசிபிளாக ஆக்கிடலாம். ஸோ அந்த மெத்தடையும் நான் காட்டுறேன். இப்போ வந்து எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த மெத்தட், அடுத்த ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறதுக்காக இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். ஸோ மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி லூப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த யான்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் க்ரோஷேட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி ஒரு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக வந்து இந்த த்ரெட்டை வந்து வெளியில் இழுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ணும் போது நம்ம வந்து செயின் 3 பண்ணிக்கலாம். ஸோ 1 2 and 3 பண்ணிவிட்டு 3 செயின்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ட்ரிபிள் க்ரோஷேட் பண்ணுறதுனால வந்து யான் ஓவர் வந்து டபுள் டைம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதே செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 4 லூப் இருக்கும். ஸோ அதில் வந்து 2 நம்ம வந்து வெளியில் கொண்டு வரணும் இந்த மெத்தடில். ஸோ டபுள் டைம் வந்து நம்ம வந்து ஹூக்கில் வைண்ட் பண்ணிவிட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு புல் பண்ணிங்கன்னா நம்ம மொத்தமாக வந்து உங்களுக்கு 4 லூப் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து இன்சர்ட் பண்ணி வெளில கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். ஸோ அந்த 3 லூப்லேருந்து 2, அதுக்கப்புறம் வந்து 1 அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ட்ரிபிள் க்ரோஷேட்டை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ யான் ஓவர் பண்ணிவிடுங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு புல் பண்ணியாச்சு. இப்போ வந்து 2 லூப் வந்துடுச்சு. இப்போ 3 லூப்லேருந்து 2, அதுக்கப்புறமேட்டா 2லேருந்து 1 அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதை என்டையராக கவனித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷேட்டும் முடிச்சாச்சு. ஸோ இதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷேட்டோட மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் வந்து இன்விசிபிள் த்ரெட் வந்து நம்ம வந்து பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லூப்பை எக்ஸஸாக கட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து இன்விசிபிளாக ஆக்கிடலாம். ஸோ அது எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ஹூக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து இன்விசிபிளாக ஆக்க போகிறோம். ஸோ அதை நல்லா பார்த்து கவனிச்சிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸஸ் த்ரெட் இது மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் வழியாக இதை இழுத்துகிட்டே வாங்க. ஸோ ஒரு 3-4 செயின்குள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து எக்ஸஸ் த்ரெட்டை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டதுக்கப்புறமும் நம்ம வந்து எக்ஸஸ் த்ரெட் இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிரியாது, நல்லா செக்யூர்டாக லாக் ஆகிடும். ஸோ வந்து நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை இது வந்து பிரிஞ்சிடுமா அப்படின்ட்டுன்னு. ஸோ நல்லா லாக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியலனாலும் இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு.
என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீடில் எடுத்துகிட்டு நீடில்குள்ளே வந்து யானை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது மேலே வந்து ஒரு ஓட்டு தையல் மாதிரி நம்ம போட வேண்டியது தான். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுற வேண்டியது தான். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் வந்து லூப் வந்து பிரியாது. இதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிங்கிள் செயின் எப்படி பண்ணுறது, டபுள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறது, ஹாஃப் டபுள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங் க்ரோஷெட் கிராஃப்டோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.